நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கொள்ளுல. சிம்பிளா கொள்ளு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு புளி, உப்பு அதையும் ஒரு பக்கம் ஊற வச்சுக்கலாம். கொள்ளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கர்ல 1 டம்ளர் அளவு கொள்ளுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 தக்காளி அப்படியே குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரசம் பொடிக்கு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சமா தனியா, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரும் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கொள்ளையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த சாரெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த திப்பியை தூக்கி கூட போட வேணாம். தாளிச்சிட்டு நம்ம சாதத்தோடையும் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த கொள்ளு தண்ணியோட மிக்ஸ் பண்ணியாச்சு. சட்டியில எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம் தூள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி, கொள்ளு தண்ணியும் சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த ரசப்பொடியும் போட்டுட்டு அது வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.